24 இஸ்மாயில் உவைசுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன். இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்குரிய தேர்தல் சனிக்கிழமை அன்று இடம்பெற காத்திருக்கிறது. இடம்பெறுவதற்கு இன்னும் சில மணித்துளிகளை காணப்படுகின்றது. இந்த தேர்தலுக்காக இலங்கையின் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. இலங்கை முழுவதும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதீவிற்கு கடல் வழி மார்க்கமாகவும் வாக்குச்சாவடியை நோக்கி இந்த வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்படுகின்ற காட்சிகள் இப்போதைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வாக்களிக்கின்ற இலங்கையினுடைய வாக்காளர்களாகிய நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் 2 தடவைகள் யோசித்து அதன் பின்னர் உங்கள் வாக்குகளை செலுத்துவது சாலவும் சிறந்தது. முடிவுகள் நாளை இரவு வெளிவர துவங்கும் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தேர்தல் தொடர்பான வன்முறைகள் பெரிய அளவில் இடம்பெறவில்லை என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக ரீதியான ஆரோக்கியமான சூழல் நிலவுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. இலங்கை மக்கள் சனிக்கிழமை அன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வாக்களித்து அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக பெற்றிருக்கின்ற செய்தி. மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் கோயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தீ அனர்த்தத்தின் காரணமாக கல்லடியில் இருக்கக்கூடிய பேச்சியம்மன் கோயிலானது முற்றுமுழுதாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. அது மின்னொழுக்கினால் ஏற்பட்ட தீ அனர்த்தமாக கருதப்படுகிறது. அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பகிரத பிரியத்தனங்கள் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் கூட நிலைமை மிகவும் மோசமாகி இருப்பதன் காரணமாக அந்த பேச்சியம்மன் கல்லடி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கோவிலானது முற்றுமுழுதாக தீப்பற்றி எரிந்திருப்பதாக எமது செய்தியாளர் புலமை பரிசிலானது அண்மையில் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அந்த புலமை பரிசில் பரீட்சையானது கடந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. தரம் 5 இந்த பரீட்சையின் போது இடம்பெற்றிருந்த சில வினாக்களை ஒத்த மாதிரி வினாக்கள் பிரத்யேக வகுப்பாசிரியர் ஒருவரால் வழங்கப்பட்டிருந்ததாக மக்கள் இதனோடு சம்பந்தப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் அங்கலாய்த்திருந்தனர். தமது ஐயப்பாடுகளை உரிய அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியிருந்தனர். இதன் அடிப்படையில் அதில் சம்பந்தப்பட்டிருந்ததாக கூறப்படக்கூடிய 3 அல்லது 5 வினாக்களை நீக்குவது என்பது தொடர்பாக கல்வி அமைச்சருடைய அதிகாரிகள் ஏலவே கூடி முடிவினை எடுத்திருந்தார்கள். அவ்வாறு 5 வினாக்களை நீக்குவதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது, முற்றுமுழுதாக இந்த பரீட்சையானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதாக கல்வி அமைச்சுக்கு முன்னால் மக்கள் போராட்டம் அண்மையில் வெடித்தது. இன்னும் ஒரு தரப்பு இந்த 3 வினாக்களை மாத்திரம் அல்ல, முற்றுமுழுதாக இந்த 5ஆந்தர புலமை பரிசில் பரீட்சை அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். மற்றொரு தரப்போ 3 வினாக்களுக்கும் உரிய, அதாவது பிரத்யேக வகுப்பாசிரியரால் பயிற்றுவிக்கப்பட்ட 3 வினாக்களுக்கும் உரிய புள்ளிகள் எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். எனவே ஒரு தரப்பு பரீட்சையை ரத்து செய்யுமாறு கோருகிறது. இன்னும் ஒரு தரப்பு அந்த பிரத்யேக ஆசிரியரால் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளுக்குரிய புள்ளிகளை வழங்குமாறு கோருகிறது. மற்றொரு தரப்பு 3 வினாக்களை ரத்து செய்யுமாறு கோருகின்றது. இதே வேளையில் இந்த பிரத்யேக ஆசிரியர் அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் 10 பேர் ஒட்டுமொத்தமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணையினுடைய இறுதி முடிவுகள் கிடைக்கப்படுகின்ற போது இந்த பரீட்சையானது ரத்து செய்வதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். அதுவரைக்கும் இந்த பரீட்சையினுடைய விடைத்தாள்களை திருத்துகின்ற பணியானது இடைநிறுத்தப்படும் என்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மத்திய மாகாணத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வினாத்தாள்களை அவற்றை தங்களுடைய ஃபோன்களில் புகைப்படம் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டுகளை எடுத்து அவற்றை உடனடியாக வாட்ஸ்அப்களின் மூலமாகவும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் ஏனையவர்களுக்கு பரப்பிய 3 பேர் இடைநிறுத்தப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2025ஆம் ஆண்டுக்கான பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படக்கூடிய தேர்வு நாடுகளுக்குரிய உயர்தர பரீட்சை சித்தி பெற்றவர்களுக்குரிய வெட்டுப்புள்ளிகளை வெளியிட்டிருக்கின்றது. www.ugc.lk என்கின்ற இணையதளத்தினூடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் மூலமாக அந்த இணையதளத்தினை சென்று பார்வையிட்ட முன்னாள் நிதியமைச்சரும்
நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த பெசில் ராஜபக்ச அதிகாலை துபாய் நாட்டுக்கு புறப்பட்டிருக்கின்றார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவர் அவ்வாறு சென்றதற்குரிய காரணம் யாருக்கும் பயந்தோ அல்லது ஒளிந்தோ அல்ல, மாறாக தன்னுடைய சுகவீனம் காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக அவர் கடல் கடந்த நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் என்பதாக பொதுஜன ஐக்கிய முன்னணியினுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியை சேர்ந்த சாகல காரியவசம் கூறியிருக்கின்றார். வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாத இலங்கை மக்கள், அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கொள்ளாதவர்கள் இணையதளத்திற்கு சென்று, தேர்தல்கள் திணைக்கள இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய வாக்காளர் அட்டைகளை நீங்கள் தரவிறக்கம் செய்து டவுன்லோட் செய்து அதனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது செல்லுபடியாகும் என்பதாகவும் தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்திருக்கின்றது. எனவே இதுவரைக்கும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்குரிய வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இணையதளத்திற்கு சென்று அவற்றினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்பதாகவும் தேர்தல்கள் திணைக்களம் கூறுகின்றது. இது சிலோன் 24 உடன் செய்திகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் தயாரா? மறவாமல் சிலோன் 24வினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தார்கள். போதைக்கு விடை கொள்கின்றேன். இஸ்மாயில் உவைசுர் ரஹ்மான். தேர்தல்கள் பற்றிய உடன் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு மறவாமல் www.ceylon24.com என்கின்ற எமது வலைத்தளத்தையும் நீங்கள் பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள். நேர்களே, நன்றி.